நண்பர்களே, திருச்சி மாவட்டம், திருச்சி மாநகரம் காங்கிரஸ் நண்பர்கள் ஏற்பாடு செய்த இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திலே தலைமையேற்றிருக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய திரு செல்வ பெருந்தகை அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய மாவட்ட தலைவர் திரு ரெக்ஸ் அவர்களே, மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் கோவிந்தராஜன் அவர்களே, மாவட்ட தலைவர் அன்பிற்குரிய திரு கலைச்செல்வன் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்புரையாற்றிய அன்பிற்குரிய நண்பர்கள், முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அழகிரி அவர்களே, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசு அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் மோசஸ் அவர்களே, ராபர்ட் ப்ரூஸ் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் திரு ரூபி மனோகரன் அவர்களே, கிறிஸ்தோபர் திலக் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்து நம்முடைய தமிழ் மொழியிலே பேசிய திரு சூரஜ் ஹெக்டே அவர்களே, நன்றியுரை நவிலவிருக்கும் திரு ராஜசேகரன் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, மாநகர பொறுப்பாளர்களே மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பிரிவுகளைச் சார்ந்த நண்பர்களே, தோழர்களே, தோழியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டம் மிக தேவையான கூட்டம். இந்தியாவுக்கும் அண்டை நாட்டுக்கும் போர் நடக்கிறது என்றால் அந்த போரிலே நேரடியாக மக்கள் ஈடுபடுவது கிடையாது. போர் என்றால் பல பேருக்கு தெரியாது. வேடிக்கையாக சொல்ல போனால் போராட்டம் என்றால் தெரியும், போர் தெரியாது. போராட்டத்துக்கு வாங்கன்னா பல பேர் வந்துடுவாங்க, போருக்கு வாங்கன்னா போர் என்பது எளிமையான காரியம் அல்ல. இந்திய இராணுவத்திலே மட்டுமல்ல, எந்த நாட்டின் இராணுவத்திலையும் ஒரு இராணுவ வீரருக்கு முதல் பாடமே எதிரியை கொல்ல வேண்டும் அல்லது எதிரி உன்னை கொன்று விடுவான். அந்த உறுதியோடு தான் ஒரு இராணுவ வீரர் உருவாக்கப்படுகிறார். எதிரியை பார்த்தால் நான் சுட வேண்டும் அல்லது எதிரி என்னை சுட்டு விடுவான். அந்த மனோதைரியம் இராணுவ வீரர்களுக்குத்தான் இருக்கிறது. எனக்கும் உங்களுக்கும் இல்லை, என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு இராணுவ வீரர்களுக்கு அந்த மனோபலம் இருக்கிறது. ஆகவேதான் இங்க இந்திய இராணுவத்துக்கு சல்யூட் என்ற கூட்டத்தை அமைத்திருக்கிறோம். பல போர்களை இந்தியா சந்தித்திருக்கிறது. பெரும்பான்மையான போர்கள் நம் மீது திணிக்கப்பட்ட போர்கள். 1947 காஷ்மீரை கவர்ந்து விட வேண்டும் என்று
பாகிஸ்தான் போர் தொடுத்தது. அந்த போரிலே இந்திய இராணுவம் அப்பெல்லாம் இந்த .303 303ங்கிற கன் தான், வேற பெரிய தளவாடமெல்லாம் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக் கன் கூட கிடையாது. அப்பப்போ துப்பாக்கியில் குண்டுகளை நிரப்ப வேண்டும். அந்த போரிலே காஷ்மீர் பகுதியை ஓரளவுக்கு இழந்தாலும் அந்த போரிலே இந்திய இராணுவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள். 1962 சீனா நம் மீது போர் தொடுத்தது, திணித்தது. அன்றும் நம்முடைய இராணுவத்திடம் பெரிய தளவாடங்கள், துப்பாக்கிகள், பீரங்கிகள்லாம் கிடையாது. இரண்டாவது உலகப் போரில் ஈடுபடுத்திய தளவாடங்கள், துப்பாக்கிகள், பீரங்கிகள் தான் நமக்கு இருந்தது. புதிதாக ஒன்றும் தளவாடங்களை எல்லாம், பீரங்கிகளை எல்லாம், துப்பாக்கிகளை எல்லாம் இந்தியா வாங்கலை. அன்று வாங்கக்கூடிய நிலையில் நம்ம இல்லை. ஏன்னா சுதந்திரம் பெற்ற நாடு, ஏறத்தாழ 70% மக்களுக்கு எழுத்தறிவு கிடையாது. ஏறத்தாழ 65-70% மக்கள் வறுமை கோட்டுக்குள்ள இருந்தாங்க. விவசாயத்தை தவிர வேறு ஒன்றும் பெரிய தொழில் கிடையாது. அந்த நேரத்தில் சீனா நம் மீது போரை திணித்தது. ஆனால் நமக்கு பலத்த அடி ஏற்பட்டது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்முடைய இராணுவ வீரர்கள் பழைய துப்பாக்கிகள், பழைய பீரங்கிகளை வைத்து நம்முடைய நாட்டை காத்தார்கள். பல்லாயிரம் பேர் இறந்தார்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு 1965 ஒரு போர். அந்த போரிலே பாகிஸ்தானுக்கு பலத்த அடி. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் பலத்த அடி. 1971 வங்கதேச விடுதலை போர். அதில் மிகப்பெரிய வெற்றியை இந்தியா பெற்றது. ஃபீல்டு மார்ஷல் மேனக்ஷா தான் அன்று இராணுவத்தினுடைய தலைவர். இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு ஒரு பெரிய படை இன்னொரு நாட்டினுடைய படையிடம் தோல்வி அடைந்து சரணாகதி கையெழுத்து போட்டது 1971 வங்கதேச போரில் தான். எல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜெனரல் நியாசி என்ற பாகிஸ்தான் படைத்தளபதி, ஜெனரல் அரோரா என்ற இந்திய இராணுவ தளபதிக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. துப்பாக்கிகளெல்லாம் கீழே வச்சு தலை குனிந்து கையெழுத்து போட்டு, நாங்கள் சரணாகதி அடைகிறோம், சரண்டர் என்று எழுதுகிறார். அதெல்லாம் இராணுவ சரித்திரத்தில், போர் சரித்திரங்களில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியை இந்திரா காந்தி அவர்கள் பெற்றுத் தந்தார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த வெற்றிக்கு பிறகு இந்திரா காந்தி என்ன செய்தார் என்று சிறிது நேரத்தில் சொல்கிறேன். ஆயிரத்தி 1971 பிறகு கார்கில் போர் தான். கார்கில் மீதும், கார்கில் போரிலேயே நம் மீது திணிக்கப்பட்ட போர். வாஜ்பாய் அவர்கள் அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தார். கண்ணியமானவர், மாற்றுக் கட்சி தான். அதற்காக மாற்றுக் கட்சி என்பதால் வாஜ்பாய் கண்ணியமானவர், பெரிய மனிதர் என்பதை மறுக்க முடியாது.
கண்ணியமான திரு வாஜ்பாய் அவர்கள் உறுதியாக இராணுவ தளபதிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து விமானப்படையை துணைக்கு அனுப்பி கார்கில் போருக்கு முற்றுப்புள்ளி கொண்டார். கார்கில் போரை திணித்தது பாகிஸ்தான். கார்கில் போரில் பெரிய வெற்றியை இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை அடைந்த பிறகு போரை நிறுத்தியது வாஜ்பாய் அவர்கள். பெருந்தன்மையாக போரை நிறுத்தினார். அதற்கு முன்னால் இந்திரா காந்தி சரணாகதிக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் தன்னிச்சையாக அறிவித்தார், இன்றுடன் போர் முடிந்தது, நான் போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறேன். எதற்காக சொல்கிறேன் என்பது சிறிது நேரத்தில் சொல்கிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்திரா காந்தி போர் நிறுத்தத்தை அறிவித்தார், வாஜ்பாய் அவர்கள் போர் நிறுத்தத்தை அறிவித்தார். இந்த முறை யார் அறிவிச்சாங்க போர் நிறுத்தத்தை? யார் அறிவிச்சா? இந்திய பிரதமரா அறிவித்தார், இந்திய இராணுவ தளபதியா அறிவித்தார், இந்திய விமானப்பட தளபதியா அறிவித்தார். இந்த போர் 4 நாட்கள் நடந்த போர். இதுவும் நம் மீது திணிக்கப்பட்ட போர். ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரில் பஹல்கம் என்ற சுற்றுலா தலத்துக்கு அருகே உள்ள பைசரான் என்ற ஊரில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 2-3 பேர் நுழைந்து 26 பேரை கொன்றார்கள். தேசமே குலுங்கியது, தேசமே அதிர்ச்சிக்குள்ளானது. 26 பேரை கொன்றதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று தேசமே ஒற்றுமையாக இருந்தது. அதற்காக எந்த விலையை வேண்டுமானாலும் கொடுக்கலாம், எவ்வளவு பணம் வேணாலும் செலவழிக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ஒரே குரலிலே அனைத்து கட்சிகளும் அனைத்து பிரிவு மக்களும் விரும்பினார்கள். காங்கிரஸ் கட்சி காரிய கமிட்டியில் கூட்டி பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கடுமையாக கண்டித்து, இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கலை, இதற்கு எந்த நடவடிக்கை அரசு எடுத்தாலும் நாங்கள் உறுதியாக இருப்போம், நாங்கள் உறுதுணையாக இருப்போம், எந்த நடவடிக்கையும் அரசு எடுக்கலாம், எடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்று அறிவித்த முதல் பெரிய கட்சி காங்கிரஸ் கட்சி. 10-12 நாட்கள் இந்திய இராணுவம் திட்டமிட்டது, அதற்காக பாராட்டுகிறேன். இந்திய விமானப்படை திட்டமிட்டது, இந்திய தளபதிகள் திட்டமிட்டார்கள். அவர்களை எல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன். இந்திய மக்களின் சார்பிலே அவர்களை பாராட்டுகிறேன். மே மாதம் 7ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு, 6-7 நள்ளிரவுக்கு பிறகு நம்முடைய விமானங்கள், நம்முடைய ஏவுகணைகள், இதெல்லாம் இப்போ நவயுக போர், தரைப்படை அல்லது டேங்கு, பீரங்கி வண்டிகள், அதுதான் போய் போற நடக்கணும்னு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்முடைய விமானம் அந்நிய நாட்டுக்குள்ள ஊடுருவி தாக்கணும்னு கிடையாது. நம்முடைய விமானம் இந்திய பாகிஸ்தான் எல்லையை தாண்டலை. நம்முடைய இராணுவ வீரர்கள் இந்திய பாகிஸ்தான் எல்லையை தாண்டலை. நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து விமானத்தின் மூலமாக
தரையிலிருந்து ஆகாயத்திலிருந்து ஏவுகணைகளை ஏவலாம். அந்த ஏவுகணைகள் குறிப்பாக பிரம்மோஸ் என்ற ஏவுகணை 9 இடங்களை தாக்கியது, மிகப்பெரிய சேதத்தை விளைவித்தது. பயங்கரவாதிகளுடைய முகாம் என்று கருதப்பட்ட 9 இடங்களில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. மே மாதம் 7ஆம் தேதி இந்தியா விழித்தெழுந்த போது பெருமையோடு விழித்தெழுந்தது. ரொம்ப பெருமையோடு, மிகுந்த பெருமிதத்தோடு நம்முடைய இராணுவ தளபதிகள் ஜவான்களை எல்லாம் பாராட்டித்தான் இந்தியா விழித்தெழுந்தது. அந்த அளவுக்கு இந்திய இராணுவம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு எல்லா அரசுகளும் பொறுப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஏதோ மந்திரத்தில் இதெல்லாம் நடந்துச்சுங்கிற அலாவுதீன் அற்புத விளக்கா தடவணும்னு நடக்கிறதுக்கு. வாஜ்பாய் காலத்தில் கார்கில் போர் முடிந்தவுடனே இந்திய இராணுவத்தை நவீனப்படுத்துவது, இந்திய விமானங்களை வாங்குவது, இந்தியா விமானங்களை வாங்குவது, புதிய ஏவுகணைகளை தயாரிப்பது, பிரம்மோஸ் ஏவுகணையை தயாரிப்பது என்று முடிவெடுத்து ரஃபேல் விமானத்தை யார் வாங்கியது? பிரம்மோஸ் யார் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டது? பிரம்மோஸ் ஏவுகணையை யார் காலத்திலே உருவாக்கியது? இதெல்லாம் தொடர்ந்து வர அரசுகள். வாஜ்பாய் அரசுக்கும் பெருமை இருக்கிறது, மன்மோகன் சிங் அரசுக்கு பெரிய பெருமை இருக்கிறது. 10 ஆண்டுகள் சத்தம் இல்லாமல், விளம்பரம் இல்லாமல், இராணுவ உடையை உடுத்தாமல் தானே போய் போரை நடத்திய போது காட்சி அளிக்காமல், என்னுடைய உடம்புல ரத்தம் ஓடல, குங்குமம் ஓடுதுன்னு வசனம் பேசாமல் அமைதியாக 10 ஆண்டுகள் இந்திய இராணுவத்தை பலப்படுத்தியது மன்மோகன் சிங்குடைய அரசு. அதற்கு பிறகு மோடி அரசும் பலப்படுத்தியது, நான் மறுக்கல. 10 ஆண்டுகள் மோடி அரசும் பலப்படுத்தியது. புதிய விமானங்களை வாங்கினார். கூட குறைய விலைக்கு வாங்கினாங்கிறது வேற, ரொம்ப கூட குறைய விலைக்கு வாங்கினாங்க. ஆனால் விமானம் வாங்கினாங்க, ஒத்துக்கிறேன். நம்ம பேசிய பிரான்ஸ் நாட்டோடு நாம் பேசி முடித்த விலையை விட பல மடங்கு விலை கொடுத்தாங்க. ஆனால் ரஃபேல் விமானத்தை வாங்கினார்கள். ரஃபேல் விமானத்தை அடையாளம் கண்டது மன்மோகன் சிங். அந்த விமானத்தை வாங்கினார்கள். போஃபர்ஸ் கன்னை அடையாளம் கண்டது ராஜீவ் காந்தி. இந்த போஃபர்ஸ் பீரங்கியும் ரஃபேல் விமானமும் இல்லாட்டி இந்த அளவுக்கு இராணுவம் வெற்றி பெற்றிருக்கார். ஆக எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு, எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு. வரி கட்டுற உங்களுக்கும் பங்களிப்பு இருக்கு. உங்க வரி பணத்தில் தானே வாங்குறாங்க. ஆக எல்லாருக்கும் இந்த பங்களிப்பு இருக்கு. மோடி அவர்களுக்கும் பங்களிப்பு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. மோடி அவர்கள் 10 ஆண்டுகளிலே இராணுவத்தை, விமான படையை பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கு முன்னாலும் பலப்படுத்தணும், இப்பவும் பலப்படுத்துகிறோம். அடுத்த பிரதமரும் பலப்படுத்துவார், அதில் ஒன்றும் சந்தேகம். அடுத்த பிரதமர் யார் வந்தாலும் அவரும் பலப்படுத்துவார். 7ஆம் தேதி போர் நடக்கிறது. இதோடு நாங்கள் எந்த மக்கள் வாழும் பகுதியிலையும் தாக்கலை. மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ், இராணுவ தளங்களை தாக்கலை. பயங்கரவாதிகளுடைய முகாமத்தையும் தாக்கி இருக்கிறோம் என்று அரசு அறிவித்தது, நாங்கள் பாராட்டியோம். 8ஆம் தேதி பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதலை நடத்தியது.
அவர்களுக்கு ஏவுகணை இருக்கு, அவர்களுக்கு விமானங்கள் இருக்கு, அவர்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினாங்க. அந்த நேரத்தில் நம்முடைய அரசு, நம்முடைய இராணுவம் மீண்டும் 11 விமானத்தளங்களை தாக்கினார்கள். மே மாதம் 10ஆம் தேதி அன்று நான் பிற்பகலில், நீங்களும் பார்த்துருப்பீங்க, பிற்பகலில் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன். 7ஆம் தேதி நம்முடைய எதிர்த்தாக்குதல், அதற்கு 8ஆம் தேதி மறு தாக்குதல், 8ஆம் தேதி இரவு, 9ஆம் தேதி காலையில் இந்தியாவுடைய மறு தாக்குதல் என்று போர் நடக்கிறது. இந்திய தொலைக்காட்சி மட்டும் அல்ல, அமெரிக்க தொலைக்காட்சி, இங்கிலாந்து தொலைக்காட்சி, அல் ஜசீரா தொலைக்காட்சி என்று பல தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். போர் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். திடீரென்று மே மாதம் 10ஆம் தேதி 5:25க்கு ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சமூக வலைத்தளத்தில் எழுதுகிறாரு, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட்டது, போர் நின்றதுன்னு அறிவிக்கிறார். 5:25க்கு அறிவிக்கிறார். போர் நின்றது 3:30 மணிக்கு போர் நின்றது என்று அறிவிக்கிறார். நான்லாம் அதிர்ச்சி அடைந்தேன். போர் நடக்குதுன்னு இந்திய நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க, போர் நடக்குதுன்னு அனைத்து இராணுவ வீரர்களும் நினைக்கிறாங்க. அங்கே எல்லையில் இருக்கிற இராணுவ வீரர், விமானத்தை தயாராக வைத்திருக்கக்கூடிய விமானப்படை வீரர், அவங்கெல்லாம் போர் நடக்குது நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா ஜனாதிபதி தன்னுடைய சமூக வலைதளத்தில் எழுதுறாரு, போர் நின்றுச்சே 3:30 மணிக்கு, அது எப்படி போர் நிற்கும்? இந்திய பிரதமருக்கு தெரியாமலா போர் நின்றது? இந்திய இராணுவ அமைச்சருக்கு தெரியாமலா போர் நடந்தது, போர் நிறுந்தது? 5:30 மணிக்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று ஏற்கனவே செய்தி வந்தது, ஒரு குறிப்பு வந்தது. 5:25க்கு ட்ரம்ப் அறிவிக்கிறார். 5:30க்கு ஜெய்சங்கர் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. அரை மணி நேரம் ஒத்தி வச்சிருக்காங்க. 6 மணிக்கு சந்திப்பார்னு சொன்னாங்க. 6 மணிக்கு அவர் சந்திக்கலை, வெளியுறவுத்துறை செயலாளர் தான் சந்திக்கிறார், அமைச்சர் சந்திக்கலை. வெளியுறவுத்துறை செயலாளர் 2 வாசகங்களை சொல்கிறார். பாகிஸ்தான் படைத்தளபதி 3:35 மணிக்கு நம்முடைய படைத்தளபதியோடு தொலைபேசியிலே பேசி, போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார், நீங்கள் நிறுத்தினா நாங்கள் நிறுத்துகிறோம், அதற்கு இந்திய படைத்தளபதி நீங்கள் நிறுத்தினா நாங்களும் ஒப்புக்கொள்கிறோம். ஆக இருவருக்கும் உடன்பாடு ஏற்பட்டது. 3:35 ஒட்டி போர் நின்றதுன்னு அறிவிக்கிறார். ட்ரம்ப் சொன்னதைத்தானே உறுதிப்படுத்துறாங்க. இவர்களெல்லாம் ட்ரம்ப்புக்கு வேலை பார்க்குறாங்களா, இந்தியாவுக்கு வேலை பார்க்குறாங்களா? ட்ரம்ப் ஒன்றும் பொய் சொல்லலையே. அவர் பல நேரங்களில் பொய் சொல்லியிருக்காரு, இந்த தடவை பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொல்லியிருக்கிறார். 3:35க்கு இந்தியா பாகிஸ்தான் போர் நின்றது என்று அறிவித்தது சரிதானே? அதுக்கப்புறம் 6 மணிக்கு நம்முடைய வெளியுறவு செயலாளர் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் அறிவிக்கிறார்னு நினைக்கிறேன். வருத்தத்தோடு தான் அறிவிக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் உலகம் முழுவதும் செய்தி பரவி விட்டது, இந்தியா முழுவதும் செய்தி பரவி விட்டது. போர் நின்றது, 2 படைத்தளபதிகளுக்கும் உடன்பாடு ஏற்பட்டது, போர் நின்றது, ட்ரம்ப் அறிவித்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச பிறகு இவர் என்ன போர் நின்றது, இன்னொரு போர் தொடங்கி நின்றுச்சா
அந்த ஒரு போர் நிறுத்தம்ங்கிறது ஒரு முறை தானே நடக்கும். அது எங்களுக்கு கவலை அளிக்கிறது. இந்திய ராணுவ வீரர்களுக்கு எந்த அளவுக்கு கவலை அளித்திருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. அவன் எல்லையில நிக்கிறான், துப்பாக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறார், டேங்க்ல நிக்கிறாரு, விமானப்படை வீரர் விமானத்தில் தயாராக இருக்கிறாரு, விமான தளத்தில் இருக்கிறாரு. எப்போ வேணாலும் படை தளபதி புறப்படுன்னு சொன்னால் புறப்படணும். ஏவுகணை வீரர் தயாராக இருக்கிறாரு, ஏவுகணையை ஏவின்னா ஏவணும், தயாராக இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும் என்று யோசிப்பாங்க. தொலைக்காட்சியை பார்த்த எனக்கே அதிர்ச்சி என்றால், அந்த போர் வாசல்ல, போர் வாயில்ல, போர் களத்தில் இருக்கிற இராணுவ வீரருக்கு எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கும். இந்திய இராணுவத்துக்கு சல்யூட் சொல்லும் அதே நேரத்தில் இந்திய அரசுக்கு கேள்விகளை கேட்க வேண்டுமா வேண்டாமா? இது ஜனநாயக நாடு. எதிர்க்கட்சிகள் மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று நினைக்காதீங்க. பல பேர் மனதில் கேள்வி எழும். பல பேர் பத்திரிகை நிருபர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள் எழுத்தில் கேள்வி கேட்பாங்க. அரசியல் கட்சிகள் மேடையில் தானே கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்பதாலே நாங்கள் தேச துரோகிகள் அல்ல. கேள்வி கேட்கிறோம் என்பதற்காக இந்திய இராணுவத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்பது அல்ல. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்திய இராணுவத்துக்கு சல்யூட். அதே நேரத்தில் அமைதியாக, அடக்கமாக தேவையான கேள்விகளை நாங்கள் கேட்கிறோம். பாகிஸ்தான் படைத்தளபதி இந்திய படைத்தளபதியோடு பேசினார் என்றால் அது எப்படி ட்ரம்புக்கு தெரிஞ்சது? நான் ஊகிக்கிறேன், ட்ரம்ப் தான் சொல்லி படைத்தளபதியை பேச சொல்லியிருக்கார். பாகிஸ்தான் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு. சரி, அந்த படைத்தளபதி பேசுறாருன்னா இந்த படைத்தளபதி ஒப்புக்கொள்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? ராணுவ அமைச்சர், ராணுவ தளபதி, ராணுவ அமைச்சர், பிரதம மந்திரி கேட்டுத்தானே ஒப்புக்கொள்ளணும். அவர் ஃபோன் பண்றாரு, சரி காப்பி சாப்பிட வாங்கினா கூப்பிடுறாரு, சரி வர்றேன்னு சொல்றதுக்கு. போரை நிறுத்தணும்னு சொல்றாரு, இவர் போரை நிறுத்தணும் ஒத்துக்கிறாரு. அப்படின்னா பிரதமருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல, ராணுவ அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்ல, ராணுவ தளபதிகளுக்கு தெரிஞ்சு அவர் ஃபோன் பண்ணா போர் நிறுத்தத்தை அவர் முன்மொழிந்தால் நீ ஏற்றுக்கொள் என்று சொல்லித்தானே பண்ணியிருக்கணும். அதையெல்லாம் சொல்லுங்களேன். அது எதுக்கு மர்மமாக இருக்கிறது? சரி, ஒரு நாள் 2 நாள் மர்மமாக இருந்தால் பரவாயில்லை. மே மாதம் 10ஆம் தேதி, இன்னைக்கு மே மாதம் 25ஆம் தேதி, 15 நாட்களுக்கு இது என்ன மர்மம்? இந்தியா என்பது சுதந்திர தேசம், மர்ம தேசம் அல்ல, சுதந்திர தேசம். இதுல மக்கள் கூடும் இடங்களில் தான் ஜனநாயகம் திளைக்கிறது. மக்கள் மத்தியில கேள்வி கேட்பதுதான் ஜனநாயகத்தினுடைய இலக்கணம். ரஷ்யாவில் இந்த மாதிரி கூட்டம் போட்டு கேட்க முடியுமா? சீனாவில் இந்த மாதிரி கூட்டம் போட்டு கேட்க முடியுமா? துருக்கியில் இந்த மாதிரி கூட்டம் போட்டு கேட்க முடியுமா? அவை ஜனநாயக நாடுகள் அல்ல. இந்தியா ஒரு வலிமையான ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தை தான் 78 ஆண்டுகளாக காப்பாற்றி இருக்கிறோம். பல சோதனைகள் வந்தாலும் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றி இருக்கிறோம். இப்போதும் சோதனை வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி மூலமாக ஜனநாயகத்துக்கு சோதனை வருகிறது. ஜனநாயக குரல் வளையை நெரிக்கிறார்கள். பேச்சு சுதந்திரத்தை, எழுத்து சுதந்திரத்தை முடக்குகிறார்கள். இருந்தாலும் ஜனநாயகம் திளைத்திருக்கிறது என்றால் இராணுவத்துக்கு எப்படி சல்யூட் போட்டோமோ மக்களுக்கு சல்யூட்.
இந்திய மக்களுக்கு சல்யூட் கட்டணும். நாங்க என்ன கேட்கிறோம்? போர் நிறுத்தம் ஏற்பட்டது, மகிழ்ச்சி. போர்ல யாருக்கும் மகிழ்ச்சி கிடையாது. போர் என்றால் இறப்பு ஏற்படும். இறப்பு ஏற்பட்டால் ஒரு குடும்பம் அழிந்து விடும். ஒரு குடும்பம் மிகப்பெரிய துக்கத்தில் சோகத்தில் மூழ்கும். ஆக போர் நிறுத்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த புதிய போப்பாண்டவர் என்ன சொன்னார்? பழைய போப் ஜான் சொன்னதை தான் சொன்னார். நோ மோர் வார், நெவர் அகேன் வார். போரை நாம் விரும்பாத நாடு, ஆனால் திணிக்கப்பட்ட போர். வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம். வம்பு சண்டைக்கு போக மாட்டோம், வந்த சண்டையை விட மாட்டோம். என் மீது போர் திணிக்கப்பட்டால் நாங்கள் போராடுவோம். ஆனால் நீ போரை நிறுத்தினா நாங்களும் நிறுத்த தயார். போரை நிறுத்தியதற்காக இந்திய அரசை நான் பாராட்டுகிறேன், நன்றி சொல்கிறேன். எந்த முறையில் போர் நின்றது அதைத்தானே கேட்குறோம். அதை சொல்லுங்களேன். இல்லைன்னா சொல்லிருங்க, இந்திய அரசனுடைய முடிவுகளை எல்லாம் வாஷிங்டன்ல தான் எடுப்பாங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லுங்க. அப்படித்தானே இருக்கு. இப்ப அங்கிருந்து இந்தியர்கள் குடியேறினார்களாம். அவர்களுக்கு விசா இல்லை, அனுமதி இல்லை, குடியேறினார்களாம். அவங்கள இந்தியாவுக்கு அனுப்புறாங்க. சரி, ஏன் கையில் விலங்கு போட்டு காலில் சங்கிலி கட்டி அனுப்புறாங்க? நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன். இந்தியர்களை அனுப்புறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த விமானம் பஞ்சாபில் இறங்கணும்னு நீங்கள் தான் ஒப்புக்கொள்றீங்க. டெல்லியில் இறங்க வேண்டாம், பஞ்சாபில் இறங்கட்டும்னு சொல்கிறீங்க. பஞ்சாபில் இறங்குது, உங்களுக்கு தெரியாதா? விலங்கு போட்டு அனுப்புனாங்க, காலில் சங்கிலி போட்டு பிணைத்து அனுப்புனாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த விமானம் வர்றதுக்கே 12 மணி நேரம் ஆகும். ஏறும்போதே விலங்கு போட்டு காலில் சங்கிலி கட்டி அனுப்புகிறாங்க. வரும்போதும் உங்களுக்கு தெரியும் இல்லை? சரி, ஒரு முறை அனுப்பிட்டாங்க. அடுத்த முறை இந்திய விமானத்தை அனுப்புங்க. நான் கேட்டேன், நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ராஜ்யசபாவில் கேட்டேன். இந்த ஒரு முறை அனுப்புனது போகட்டும், கொலம்பியா அனுப்புனது, கொலம்பியா விமானத்தை அனுப்பித்தான் கொண்டாந்தது. 7 பேர் நேபாள் குடிமக்களை வெளியேற்றினார்கள். நேபாள் குடிமக்கள் 7 பேரும் கட்மண்டுவில் இறங்கும்போது விலங்கு இல்லையே, காலில் சங்கிலி இல்லையே. இந்தியர்களுக்கு மட்டும் ஏன் கை விலங்கு, ஏன் கால் சங்கிலி? நான் வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டேன், அடுத்த முறை அடுத்த பேட்சை அனுப்பும்போது நீ இந்திய விமானத்தை அனுப்பி கொண்டு வாங்க. அதுக்கு பதில் கிடையாது. 2வது முறையும் கை விலங்கு கால் சங்கிலி போட்டு தான் அனுப்புனாங்க. வெட்கக்கேடு. சரி, அதுக்கப்புறம் போர் நிறுத்தம். போர் நிறுத்தத்தை இவங்க மறுக்கிறாங்க. மறுக்கல, 3 நாளைக்கு மறுக்கல. அதிகாரபூர்வமான வட்டாரங்கள் சொல்லுகிறது அப்படின்னு பேப்பர்ல வருது. அதிகாரபூர்வ வட்டாரங்கள் என்ன? அமைச்சரே சொல்ல வேண்டியதானே என்ன நடந்துச்சுன்னு. ஆனா ட்ரம்ப் சளைக்கல. சவுதிக்கு போறாரு, அங்கேயும் சொல்றாரு, நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன், நான் தான் உடன்பாடு கொண்டு வந்தேன். கத்தாருக்கு போறாரு, அங்கேயும் சொல்றாரு, நான் தான் கொண்டு வந்தேன். இவங்க மறுக்க அவர் உறுதிப்படுத்துறாரு. அது மட்டுமல்ல, வர்த்தகம் என்ற ஆயுதத்தை எடுத்தேன், 2 பேரும் போற நிறுத்துங்க, வர்த்தகம் செய்கிறேன். போற நிறுத்தாத்தி உங்களுக்கு வர்த்தகமே கிடையாது. அதையும் மறுக்கலையே. ஜனாதிபதி ட்ரம்ப் தான் இந்த நாட்டை நடத்துகிறார் என்ற வருத்தமான முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. நாடாளுமன்றத்தை கூட்ட மாட்டேங்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்ட மாட்டேங்கிறாங்க. சீன போர் நடக்கும்போது நேரு அவர்கள் நாடாளுமன்றத்தை கூட்டினார்கள்.
வங்கதேச போர் நடந்தபோது போர் முடிந்தவுடன் இந்திரா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தை கூட்டினாங்க. இப்போ மே மாதம் 10ஆம் தேதி போர் நின்றுச்சுல்ல, ஏன் மே 25 வரைக்கும் கூட்ட மாட்டேங்கிறீங்க? ஆக நாம் பெருமைப்படுகிறோம் நம்முடைய இராணுவத்தை பற்றி, நம்முடைய இராணுவ வீரர்களை பற்றி, நம்முடைய ஏவுகணை விஞ்ஞானிகளை பற்றி பெருமைப்படுகிறோம், உண்மையிலேயே பெருமைப்படுகிறோம். அதே நேரத்தில் அரசுடைய நிலைப்பாடு நமக்கு கவலை அளிக்கிறது. அரசுடைய மௌனம் நமக்கு கவலை அளிக்கிறது. இந்திய அரசின் கொள்கைகளை வகுப்பது டெல்லியிலேயா வாஷிங்டனிலேயா என்ற கேள்வி எழுகிறது. இந்திய பிரதமர் பேசுவதற்கு மாறாக, இந்திய இராணுவ அமைச்சர் பேசுவதற்கு மாறாக, இந்திய வெளியுறவு அமைச்சர் பேசுவதற்கு மாறாக அங்கே அமெரிக்க ஜனாதிபதியும் அமெரிக்க துணை ஜனாதிபதியும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சரும் பேசுகிறார்கள். இதெல்லாம் கவலை அளிக்கிறது. இராணுவத்துக்கு சல்யூட் போடும் அதே நேரத்தில் இந்த கவலை அளிக்கக்கூடிய கேள்விகளை எழுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. விழிப்போடு இருங்கள். மறுபடியும் போர் வரலாம், நான் வரணும்னு விரும்பலை, நான் போருக்கு எதிரி. நான் போப்பாண்டவர் கட்சியை சேர்ந்தவர். போரே கூடாது. போர் என்ன? இவர் தான், மோடி தான் போய் பூட்டினை பார்த்து 2023 செப்டம்பர் 16ஆம் தேதி இந்த யுகம் போருக்கான யுகம் அல்ல, this is not an era of war என்று சொன்னார். ஆக போரை மோடி அவர்கள் விரும்பவில்லை என்பதை நானே ஏற்றுக்கொள்கிறேன். இது போர் காலம் இல்லை, இது நாகரீக உலகம். இதில் போரெல்லாம் நடக்கப்படாது. பேச்சுவார்த்தை தான் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க வேண்டும். ஆக மோடி அவர்கள் போரை விரும்பவில்லை, போர் நிறுத்தத்தை ஆதரிக்கிறாருன்னு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் போர் எப்படி நின்றது? இந்திய பிரதமர் நாடாளுமன்றத்தில் எழுந்து அல்லது தேசிய தொலைக்காட்சியிலே வந்து நான் போரை தொடுத்தேன், எதிர்த்தாக்குதலை நடத்தினேன், 7ஆம் தேதி எதிர்த்தாக்குதல் நடந்தது, 8ஆம் தேதி அவர்கள் தாக்கினார்கள், 9ஆம் தேதி கடுமையான எதிர்த்தாக்குதல் நடந்தது, நாம் வெற்றி பெற்று விட்டோம், பயங்கரவாதிகள் முகாம்களை எல்லாம் அழித்து விட்டோம், இராணுவ தளங்களை நொறுக்கிவிட்டோம். ஆனால் நான் போரை விரும்பவில்லை. ஆகவே தன்னிச்சையாக இந்திய மக்களின் சார்பிலே நான் போரை நிறுத்துகிறேன் என்று மோடி அவர்கள் சொல்லியிருந்தால் அவருக்கும் ஒரு சல்யூட். சொல்லலையே. இந்திரா காந்தி சொன்னதைப் போல போரை நான் நிறுத்துகிறேன் என்று சொல்லியிருந்தால் பெருமைப்பட்டிருக்கலாம். போரை நிறுத்தியவர் அமெரிக்க ஜனாதிபதி. அதுதான் கவலை அளிக்கிறது. அந்த கவலையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து எழுதுவோம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்திய இராணுவத்துக்கு ஒரு சல்யூட், இந்திய படை தளபதிகளுக்கு ஒரு சல்யூட், இந்தியாவுடைய கால்படை, தரைப்படை, விமானப்படைக்கு ஒரு சல்யூட், கார்கில் போரில் இறந்த மேஜர் சரவணன் சிறையிலிருந்து ஊர்வலத்துக்கு வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இந்திய இராணுவம் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.